எல்லாருக்கும் வணக்கங்க. வீடியோவை மேலே தள்ளாமல் ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாளாக வயிறு வலி, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்குது. எதை சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சல், அல்சர் கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கிறது, வாமிட்டிங்கு, டைஜஷன் ப்ராப்ளம், நைட்டில் தூக்கம் இல்லை அப்படின்றதுக்காக என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கக்கூடிய நாராயணா ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். சரி போகலான்னு சொல்லி காலையில் 5 மணிக்கெல்லாம் காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்டில் வந்து காரை ட்ராப் பண்ணிவிட்டு சரி சாப்பாட்டுக்கு டைம் ஆச்சு, சரி சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு கார் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கேன்டீனில் போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு, ஆனால் காசு இன்னமும் அதிகம் தாங்க, சாப்பாடு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்த ஐட்டத்தை வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ மோசமாக இருக்குங்க. சரி நாம் தான் அந்த மாதிரி சாப்பாடு நம்மளுக்கு தான் ஃபீலிங் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற டாக்டர்ஸு நர்ஸுங்க எல்லாம் வாங்கின சாப்பாடு அப்படியே கீழே போடாத குறைக்க அப்படியே தட்டிலே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகன்றதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்டீனை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தா நல்லாயிருக்குங்க. வரக்கூடிய பேஷண்ட்டுங்களுக்கும் நல்லாயிருக்கும், அங்கே சாப்பிட்ற டாக்டருங்களுக்கும் நல்லாயிருக்குங்க. ஏன்னா வாங்குகிற காசுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுத்தாங்கன்னாவே போதுங்க, அவங்க எக்ஸ்ட்ரா ஒன்றும் தர தேவையில்லை நம்மளுக்கு.